ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் ஜெயமொழி ஃபைண்டிபுலா பேசுகிறேன். மகர ராசிக்கு குரு பயிற்சி பலன் ஜூன் 2ங்க 2026ஆம் ஆண்டுலேருந்து ஒரு வருஷத்துக்கு இந்த பலன். ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது மகரத்துக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் மகரம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். அதான் ஃபஸ்ட்டு செய்தியை உங்களுக்கு. 7ல் குரு பகவான் வரார். அப்போ 7ஆம் இடத்துல குரு பகவான் வரக்குள்ள உங்கள் ராசியை பார்க்க போகிறார். குரு பலன் ஃபஸ்ட்டு கிடச்சிருங்க. குருவை பொறுத்த வரைக்கும் சுபகிரகம் நம்ம ராசியை பார்த்தாலோ நம்ம பிறந்த லக்னத்தை பார்த்தாலோ நம்ம வளர்ச்சியை யாராலுமே தடுக்க முடியாது. நோ ஒன் கேன் ஸ்டாப் தட். அதுதான் இந்த மகரம் அனுபவிக்க போகுது. அப்போ மகரம் இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணத்தை தான் எடுக்கிறோம். ஏன்னா 7ஆம் இடம் என்னங்க, சமூக கட்டமைப்பு, ஆண் பெண் உறவு, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பு, காதல், கல்யாணம் எல்லாமே உள்ளே வந்துடும். ஸோ மகரத்தில் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்குங்க. இது உறுதியாக நடக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்குள்ள இந்த சமூகத்தில் நமக்கு அந்தஸ்து வருதுன்னா அது கல்யாணத்தின் மூலியமாக தான். அதுக்கப்புறம் குழந்தை பிறகுக்குள்ளே உங்களை மதிக்கும் இந்த ஊர். ஸோ நீங்கள் மொட்டை பையனாகவே இருந்தால் ஊர் மதிக்காதுங்க. கல்யாணமானால் அது வேறு மாதிரி உங்களை கொண்டு போவோம். லைஃப் மாறுது, கர்மா டிரான்சிட் ஆகுது. ஸோ தட் திருமண வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மகரத்துக்கு யோகம் தான். திருமணம் நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். இப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்களா ஒரு ட்ரீம் கேர்ள், ட்ரீம் பாய் அப்படின்னு, அது உங்களை தேடி வருங்க. நல்ல வரன்கள் கண்டிப்பாக மனம் முடிப்பதற்கு காத்து கொண்டிருக்கும் மகரத்துக்கு நல்ல செய்தி உண்டு. அதுக்கப்புறமாக காதலில் நிறைய பிரச்சனை, குடைச்சல் பிரச்சனை, பஞ்சாயத்து, பிரிஞ்சு போயிடுவங்களாம் மீண்டும் சேருவீங்க இந்த மகரத்தில். குரு பகவான் ராசியை பார்க்கல உங்கள் மைண்டு மாறுங்க. ஸோ ஒருவேளை அவரையே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, அவர் தான் எனக்கு வேணும், அப்பா அம்மா பர்மிஷன் கொடுக்கனாலும் நம்ம அவரை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் இந்த தடவை இரு வீட்டரின் சம்மதத்துடன் காதல் கொடி பறக்கும். ஸோ காதலில் பச்சை கொடி காட்டுவாங்க. வெற்றிகள் உண்டு மகரத்துக்கு. ஸோ நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லது தான். அதுக்கப்புறமா காதலில் முடிஞ்ச பிறகு நம்ம வேலைக்கு வந்துடுவோம். வேலையை பொறுத்த வரைக்குமே மகரத்துக்கு சமூகம் அப்படின்ற ஒரு விஷயம் குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு நல்ல வேலை இருந்தால் தான் இந்த சமுதாயம் மதிக்கும். அப்போ வேலையை கொடுக்க போகிறார். வேலையில் இது வரைக்கும் வேலையே இல்லை, என்னை ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க சார், ஆஃபீஸ்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, வீட்லேயும் சரி மதிக்கலை அப்படின்னா இப்போ மதிப்பு வரும். குரு தான் ப்ரெஸ்டீஜ் பீப்புளை உருவாக்கக்கூடியவர்கள். அப்போ மகரத்தை நேரடியாக பார்க்கல. இந்த மகர ராசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகரத்தில் உள்ள நட்சத்திரங்கள் அப்போ திருவோணம், அதுக்கப்புறம் உத்திராடம், அவிட்டம், இந்த 3 ஸ்டாருமே பார்த்தீங்கன்னா 3 ஸ்டாருக்குமே குருவின் பார்வை வருது. இதுதான் மெயின். நமக்கு ஸ்டாரை நீங்கள் பார்த்தாலும் ராசியை பார்த்தாலும் நேரடியாக பார்க்கல உங்களுடைய தசா புத்திகள் வேலை செய்யும். ஸோ அந்த தசா புத்தியில் நல்ல குருவோட கனெக்டிங்ஸ்னா, உதாரணத்துக்கு குரு தசையில் ஒரு புதன் புத்தியோ கேது புத்தியோ நீங்கள் சந்திக்கிறீங்கன்னா உங்களுடைய மனம் அப்படி ஒரு ஆன்மீகமாக போகும். நீங்கள் நேசிக்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் இந்த திருவோணம், உத்திராடம், அவிட்டம் 3 பேரும் கிடைக்க போகுது. ஸோ தட் இந்த வேலையிலே உங்களுக்கு பாருங்கள், பிடிச்ச வேலையில் போய் உட்காந்து நீங்கள் சைன் பண்ணக்குள்ள ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. அது வரும். வருமானம் ஆல்சோ. அண்ட் தென் தொழிலில் நீங்கள் அடிச்சுக்க முடியாதுங்க. குரு பகவான் பாருங்கள் பெரிய லெவலில் தொழிலை கொடுப்பார். நீங்கள் ஒரு க்ரெஷர் வச்சுருக்கீங்க, ஒரு மருந்து கடை வச்சுருக்கீங்க, ஒரு சின்னதாக ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க, அல்லது ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்கன்னா அதில் உங்களால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ கொடுத்து டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க. 10 100 மாற்றுவீங்க. அதுதான் குரு என்பது பணங்க. பணம் உள்ள மனிதர்கள் உங்ககிட்ட தேடி வருவாங்க. எப்போவுமே நமக்கு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகக்குள்ள அப்படி தான் உருவாகும். ஸோ உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா நல்ல குட் வைப்ஸ் உருவாகக்கூடும். மகரம் தொழிலில் கொடி கட்டி பறக்கும். ஸோ அதுக்கப்புறமாக வெளிநாடை பொறுத்த வரைக்குமே மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றத்தை கொடுக்க தான் போகுது. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மகரத்துக்கு 12ஆம் வீட்டின் அதிபதியே தனுசு குரு தான். அப்போ குரு 7ல் உச்சம் பெறக்குள்ள அவர் என்ன பண்ணுவாருங்க, நமக்கு வெளிநாட்டில் இன்கம்மை கொடுப்பார். வெளிநாட்டில் இருக்கிறவங்க, தொழில் பண்ணுறவங்க, வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க, இந்தியாவிலேருந்து போகிறவங்க, ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நிறைய மாற்றத்தை இந்த மகரத்துக்கு அனுபவிக்க போகிறாங்க. ஸோ வெளிநாட்டு நல்ல வெற்றியை தரப்போகுது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தை செல்வத்தை பொறுத்த வரைக்குமே குரு அப்படின்றவர் புத்திரகாரகன், உங்களுக்கு பார்த்திங்கன்னா தனக்காரகன். இது 2த்தையுமே கொடுக்க போகிறார். அப்போ புத்திரம், அது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை நிச்சயமாக உண்டு, உறுதியாக கிடைக்கும். கல்யாணமாகி 5 வருஷம் ஆச்சு, ஹாஸ்பிட்டலாகவே சுற்றிட்டு இருக்கோம், குழந்தையே இல்லைன்னா இந்த தடவை குழந்தைய கொடுப்பார். ஸோ தட் ரொம்ப ஹாப்பியாகவே நீங்கள் இருக்கலாம். குழந்தைய நிச்சயமாக உறுதியாக குரு உங்களை பார்த்தாலே நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்குங்க. உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பலன் நடக்கும். இப்போ நீங்கள் ஒரு 35 வயசில் இருக்கீங்க, வீடு கட்டணும் அப்படின்னா வீடு
எல்லாருக்குமே ஒரு கனவு, ஒரு மரியாதை. வீடுன்றது உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய மரியாதை சமூகத்தில். அப்போ இந்த வீடை வந்து குரு பார்வையில் வீடு கட்டுவீங்க, வீடு வாங்குவீங்க. ஒரு சென்ட் 2 சென்ட் என்கிட்ட இருக்குது சார், வீடு கட்டுறதுக்கு காசு இல்லை, லோன் பேங்க்கில் கேட்டிங்கன்னா கொடுக்கும். அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா குருவின் பார்வை உங்களுக்கு பாருங்கள், அவர் பார்க்கக்கூடிய பார்வையெல்லாம் வந்து பாருங்கள், உங்களுடைய ராசியை பார்ப்பார். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தை வந்து பார்ப்பார், 11ஆம் இடத்தை பார்ப்பார். அதுக்கப்புறம் 3ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ உங்கள் ராசியை பார்க்குறார். ஸோ இது எல்லாமே வந்து சிறப்பு. 1, 3, 11 இது கனெக்டிங் ஆகக்குள்ள உங்களுக்கு 3ஆம் இடம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ட்ரை பண்ணுறது, அந்த ட்ரை பண்ணுறது எல்லாமே குரு பண்ணுவார். 11ஆம் இடம் மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பார். 1ஆம் இடம் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ தட் இந்த மகரத்துக்கு வந்து அதிரடி மாற்றம் வரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நிறைய புரட்சிகள் வந்து ஏற்படக்கூடும், நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா குரு என்பது மந்திரி கிரகம். மந்திரி, அதாவது போஸ்டிங் வாங்குறாங்க இல்லையா அரசியலில், அவங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன்னா காலச்சக்கரத்தின் 10ஆம் இடம் சனி பகவான் த பீப்புள் லீடர் வந்து உருவாக்கக்கூடும். ஸோ மகரம் அது வந்து உண்டாகக்கூடும். இப்போ குரு பகவான் வந்து கடகத்தில் இருக்கார். அப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டின் முதலமைச்சர், அப்போ அவர் வந்து வந்த உடனே நமக்கு எல்லாருக்குமே ஒரு நல்லது நடக்கிற மாதிரி நிச்சயமாக இந்த குரு பயிற்சி நாட்டு மக்களுக்கும் சரி, மகர ராசிக்கும் சரி, நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கொடுக்க போகுது. அதுக்கப்புறமாக சினிமா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடும். ஸோ இந்த மகரம், இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிடைக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ குறிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை எங்கே கிடைக்குதோ அங்கே செழிப்படைய வைப்பார். அப்போ கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தடைகள் இருக்குது சார், என் பையன் படிக்கவே மாட்டான் அப்படின்னா இந்த தடவை குரு பார்வை கிடைச்சோடனே அவர் படிக்க ஆரம்பிப்பார். புத்தகத்தை எடுப்பாருங்க, எடுத்து 2 செயல் வச்சும் படிப்பார். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் எடுக்க முடியலனாலும் நம்மளால் ஒரு 50 மார்க் எடுக்க முடியும். ஸோ அதை குரு பார்வை கண்டிப்பாக அதை பாஸ் ஆகிடுவார். நிச்சயமாக படிக்காதவங்க பாஸ் ஆவாங்க, கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்க 100 மார்க் எடுப்பாங்க. அப்படி தான் கணக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயம் செய்யக்கூடிய ஏழை மக்களுக்கு இந்த தடவை நிச்சயம் குரு பகவான் அறுவடையை சிறப்பாக செஞ்சு தருவார். ஸோ குரு பகவான் வந்து வேர்க்கடலையை கொடுக்கும், கரும்பு கொடுக்கும், அரிசி வந்து சந்திரன். ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வந்து உங்கள் அறுவடை வந்து செழிப்பாக இருக்கும். காய்கனிகள், பயிர்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கும். இந்த தடவை குரு பயிற்சி கடகத்தில் இருக்குள்ள நாட்டு மக்களுக்கு நல்ல செய்திகள் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து நல்ல மழையை வந்து கொட்டி தீர்க்கும். இந்த வருஷம் நமக்கு நல்ல மழைங்க. மே மாதத்தில் மழையே பெய்யாது. ஸோ மே மாதத்தில் மழை பெய்யுதுன்னா குருவினுடைய அனுகிரகம் முன்னாடியே புனர்பூசலேருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தட் மகரம் சிகரம் நிச்சயமாக தொடுவீர்கள் அப்படின்றத எடுத்துக்கலாம். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் குரு 7ஆம் இடத்துல நிற்கிறதுனால ஒரு கோவிலுக்கு போயிட்டு ஒரு தீபம் போடுங்க. அதே மாதிரி ஏழை மக்களுக்கு அன்னதானம் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடும். மகரத்துக்கு இனிதான் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். நிச்சயம் மகர ராசிக்காரன் நல்லா இருப்பீங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.